ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் பிலிப்பியர் 2:7-8. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? தாமஸ் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தார். தான் கடவுளாக இருக்கணும்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தன்னை விரும்பி ஏற்றுக்கொண்டு, நான் எங்கெல்லாம் போகிறனோ என்னை கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு யோசித்தார். இதனால் தாமஸோட இருதயம் ரொம்பவே மேட்டிமை எண்ணம் கொண்ட ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே அவருக்கு பயந்து, அவரை பார்த்ததுமே எல்லாரும் நடுங்குவாங்க, கைகளை கூப்பி அவருக்கு வணக்கம் செலுத்துவாங்க. சொல்லப்போனால் அவர் தான் கடவுளுங்கிற மாதிரி அவருடைய இருதயத்தில் எப்படி உருவாகிச்சோ அதே மாதிரி மனிதர்களும் அவங்கள கடவுளாக ஏற்றுக்கிறதுக்கு தயாரானாங்க. எதுக்கு அப்படின்னா, அவருடைய கொடுங்கோல் ஆட்சி தான் காரணம். அதோட தாமஸ் நிற்காம, இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு அழகாக ஒரு சிலை உண்டாக்குங்க, அந்த சிலையை எல்லாரும் வணங்கணும், அது மட்டும் இல்லை என்னுடைய ஒரு புகைப்படத்தையும் உங்களுடைய வீட்டில் வச்சு தினந்தோறும் அதுக்கு பூஜை பண்ணுங்க, இப்படி செய்யுங்கன்னு நிறைய விஷயங்களும் சொன்னாங்க. ஆனால் அந்த ஊருக்கு புதுசாக ஒரு அம்மா வந்தாங்க. இது எல்லாம் என்ன, இது யார் அப்படின்னு விசாரித்தாங்க. அப்போது இது ஒரு அதிகாரின்னு தெரிஞ்சிச்சு. இந்த அதிகாரிக்கு ஏன் இவ்வளோ பெரிய மேட்டிமே, அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களுக்கெல்லாம் என்ன நன்மை செஞ்சாங்க யோசித்து பார்த்தீங்களா? அவர் பண்ணுறது கொடுங்கோல் ஆட்சி. நீங்கள் அவங்கள ஒரு சாமியாக தூக்கி வச்சு இப்படி பூஜை பண்ணுற அளவுக்கு அவங்க எதுவும் நல்லது செய்யலை. ஆனால் அவர் கடவுளாக மாறணும்னு யோசிக்கிறாரு. இப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் மனுஷனாக மாறின கடவுள் ஒருவர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. நமக்காக அவர் ஒரு அடிமையாக ஒரு ரூபம் எடுத்து நம்மை போல் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இந்த பூமியில் சுற்றி திரிந்தார். உங்கள் எல்லாருக்கும் அது தெரியுமான்னு எல்லாருக்கிட்டையும் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அந்த பாமர ஜனங்களுக்கு புரிஞ்சிச்சு, இந்த தாமஸ் நம்மளை ஒரு அடிமையாகவும் முட்டாளாகவும் நம்மளுடைய இருதயத்துக்கு ரொம்பவே கசப்பு தன்மையை உண்டாக்கியிருக்கிறாங்கன்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா கிட்ட திரும்ப கேட்டாங்க, ஏம்மா இதையெல்லாம் பேசுகிறீங்களே, தாமஸ் அவர் இங்கே வந்தார்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவார் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள உடனே நான் பார்க்கணும், அவங்க என்ன செய்ய முடியும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நேராக போய் நின்னாங்க. எல்லா மனிதர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தாமஸுக்கும் கூட ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, ஆனால் இந்த அம்மா மட்டும் எவ்வளோ தைரியமாக என் முன்னாடி இப்படி வந்து நிற்கிறாங்களேன்னு சொல்லி யோசிக்கும் போது தாமஸுக்கிட்ட அந்த அம்மா சொன்னாங்க, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் இயேசுவோடைய இடத்துல உங்களை வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நான் இப்போ தான் இந்த ஊருக்கு புதிதாக வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு தெரியுமா? இனிய இங்கே வர சொன்னது என்னுடைய இயேசு கிறிஸ்து தான். இந்த மாதிரி பாமர ஜனங்களை நீங்கள் அடிமையாக்கியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் முட்டாளாகவும் அவங்களுடைய இருதயத்தில் நான் தான் சாமிங்கிற மாதிரியும் நீங்கள் பதிச்சது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் கடவுளை மாற முயல முடியாது. ஆனால் மனுஷனை மாறின நம்மளுடைய இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு ரொம்பவே ஆணித்தரமாக பேசுனாங்க. அதை பார்த்த தாமஸுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த அம்மாவுக்கு எப்படி இவ்வளோ தைரியம்னு. அப்போ சொன்னாங்க, என் கூட என்னுடைய இயேசு சாமி கூட தான் இருக்கிறாங்க, நீங்கள் நீ எதுவுமே செய்ய முடியாதுன்னு ரொம்பவே பளிச்சுன்னு பேசினாங்க. அதை பார்த்து பயந்து போய் தாமஸ் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். இது எல்லாத்துக்குமே என்னுடைய மேட்டுமையான குணமும், எல்லாரும் இனிய ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொள்ளணும், நான் ஒரு சாமியாக இருக்கணும், எல்லோரும் எனக்கு பூஜை பண்ணணும்னு நான் விரும்பினது ரொம்ப பெரிய முட்டாள்தனமான விஷயந்தான்னு சொல்லி அவங்கக்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவர் மூலமாக அந்த ஊரே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிச்சு. தன்னுடைய வேலை முடிஞ்சிட்டுன்னு அந்த அம்மாவும் அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இதே மாதிரி கடவுளாக யாரெல்லாம் மாறணும்னு மனுஷங்க நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது
நிறைய பேர் இந்த மாதிரி மாறணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அது ஏதோ பெரிய தவறுன்னு நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் மனுஷனாக மாறின நம்மளுடைய இயேசு சாமிக்கு நாம் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியப்பட்டு நாம் ஒரு கிறிஸ்தவர்களாகவும் அவரை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாகவும் வாழ்கிறோங்கிறதுல ஒரு பெருமிதம் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் எதுக்காக இந்த மாதிரி ஒரு மனுஷனாக வரணும், தன்னையே அவர் நமக்காக அர்ப்பணித்தார். அவருடைய உடல்ல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருக்கு மிஞ்சி போகலை. எல்லாமே வடிஞ்சது அந்த சிலுவையில். இது எல்லாமே நம்மளுடைய பாவங்களுக்காகத்தான். பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நம்மளுடைய இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து முடிச்சிட்டாரு. இனிமேல் நமக்கு பாவமும் சாபமும் எதுவும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.